அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை ஒரு 79 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் 5ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் 79 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். கடந்த ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி முதல் தை மாதம் 5ஆம் தேதி வரை மேச ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நேச நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில் செலவுகள் கூடுதலாக இருக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு, அண்ணனோ அக்காவோ மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுலாம் ஏற்பட்டிருக்கும். கோச்சாரத்திலே 4ஆம் வீட்டிலே செவ்வாய் நேச நிலையில் இருக்கும்போது மேச ராசி என்பளுக்கு பெரும்பாலும் சுகக்கேடு தான். ஒரு சிலர் வீடு கட்டியிருக்கலாம், வீட்டு மனை, நிலம், சொத்து, புதிய வண்டி வாகனம் வாங்கியிருக்கலாம். நவ கிரகங்களில் செவ்வாய் மனித உடலில் இரத்தம், வீரம், சக்தி, சுறுசுறுப்பு, ஆக்ரோஷம், அதீத கோபம், துணிச்சல், வேகம். செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், விவசாயம், மண், நிலம் சார்ந்த தொழில். சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் கம்பீரமாக இருக்கும், நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும், நிலபுல சொத்துக்கள் இருக்கும். செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் ஆயுள் குறையும், எண்ணற்ற நோய் உடலில் வந்துடும், தைரியம் குறையும், அரசியல் தொடர்புகள் இல்லாமல் இருக்கும். மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். கடகராசியில் நேசம், விருச்சிக ராசியில் உச்சம் பெறுகிறார். மனித வாழ்க்கையில் அட்ரஸை கொடுப்பவர் செவ்வாய் பகவான். இருப்பிடம், சொத்துக்கள், நிலம் குறிப்பவர் செவ்வாய். சகோதரக்காரகன் செவ்வாய். மேச ராசி அன்பர்களுக்கு ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கோச்சாரத்திலே இந்த குரோதி வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும் கடகராசியிலும் பல மாத காலம், நீண்ட நாட்கள் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். 4வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வெள்ளாமை கை கொடுக்காது. ஆடு, மாடு, கால்நடை, கோழி நோய்வாய்ப்பட்டு பெரும்பாலும் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலை உண்டு. இது பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி வரை நடக்கும். தை மாதம் 5ஆம் தேதி மேசராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே செவ்வாய் வருவது ஒரு பலமான அமைப்பு. இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி நடந்துச்சுன்னா மேச ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். மேச ராசிக்கு ராகு திசை உண்டு. எந்த திசை நடந்தாலும் சரி, ராகு புத்தி நடந்துச்சுன்னா விரயங்கள் கூடுதலாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், மனசில் நிம்மதியே இல்லாமல் மேசராசி என்பர்கள் புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும். புதனுடைய வீட்டில் மேச ராசிக்கு 3, 6வது வீட்டில்
செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்யும்போது இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் புத்தி நடந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை காட்டும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மாமன் மச்சான்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதனுடைய புத்தி இப்போ நடந்துச்சுன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கை கால் மூட்டு எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் பண விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி புத்தி நடந்துச்சுன்னா மொத்த உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். சனி உங்களுக்கு கர்மாக்காரகன். குடும்பத்தில் கருமாவை ஏற்படுத்திடும். ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை மேச ராசி என்பதற்கு ஏற்படுத்திடும். சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் தொழிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேச ராசிக்கு 3ஆவது வீட்டிலே அடுத்த 79 நாட்கள் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசிக்கு 2ஆவது வீட்டிலே தை மாதம் 29 வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் வந்திருக்கும் போது கூடுதலாக செலவு தான் அதிகமாக இருக்கும். பணம் சேமிக்க முடியாது. குருபகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரன் செட் ஆகும். அடுத்த 79 நாட்கள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 3ஆவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பூமி மனை நிலம் வீடு சொத்து சார்ந்த வழியில் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு சிலர் வீடு கட்டலாம். வீடோ மனையோ நிலமோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் நல்ல விலை வரும். விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது. இந்த கால நேரம் மேச ராசி என்பதற்கு இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடலில் உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சுன்னா தீவிரமாக நோயினுடைய வீரியம் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளணும். மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரத்துறை அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. விவசாயம் ஓரளவு நன்றாக போகும். ஆடு மாடு கால்நடை கோழிகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி நன்றாக இருக்கும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பாக்கியங்கள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. 2வது குழந்தைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் 2வது குழந்தை உண்டு. நீண்ட தூர பயணங்கள் உண்டு. பாத யாத்திரை கிரிவலம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நீண்ட தூர பயணங்கள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் வேலை நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்து வருமான குறைபாடு மேச ராசி என்பதற்கு அடுத்த 79 நாட்கள் நிவர்த்தி ஆகும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் ஓரளவு நல்ல வருமானங்களை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் மேச ராசிக்கு சிறப்பாக இருக்கும்போது செவ்வாயும் நல்ல நிலையில் வருகிறார். மேச ராசிக்கு பணத்தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மேச ராசி என்பதற்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் உங்கள் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அடுத்த 79 நாட்கள் மேச ராசி என்பதற்கு இருக்க போகிறாங்க. கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி செவ்வாய் கூட்டணியோ சனி பார்வையில் செவ்வாயோ செவ்வாய் பார்வையில் சனியோ இருந்தால் அது நாட்டு மக்களுக்கே கேடு தான்.
அதே மாதிரி தனி மனிதனுக்கும் கேடு தான். செவ்வாய் பார்வையிலிருந்து சனி விலகும் போது மேச ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.